வணக்கம். யூகேல புதுசாக தொழில் தொடங்குறார்களுக்கு இப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கு. ஃப்ரெஷராக வர ஒரு தொழில் முனைவோரை இங்கே இருக்கிற ஒரு சில கும்பல்கள் ஏமாற்றி அவங்கள்ட்டேருந்து நிறைய காசை சுருட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. இதை பற்றி நிறைய பதிவுகள் சமூக வலைதளங்களில் அங்கங்கே இருந்தாலும் ஒரு டீட்டெயில்டான ரிப்போர்ட் எங்கேயுமே இல்லை. இந்த காணொலியில் நாங்கள் அதை பற்றி தான் டீட்டெயிலாக கதைக்க போகிறோம். பிரித்தானியா தொழில் தொடங்கி முன்னேறாக்களுக்கு ஒரு சொர்க்கமான இடம். நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு நாடு. இந்த நாட்டில் எவ்வளோத்துக்கு அளவு பிஸ்னஸ் செஞ்சு லாபம் ஈட்டலுமோ அவ்வளோத்துக்கு அளவு மோசடிகளும் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிற ஒரு மோசடி அண்மை காலங்களில் நடைபெற்று வர மோசடிகள் தான். இதில் விழுந்து ட்ரெப்பாகி நிறைய பேர் சிக்கப்பட்டு காசுகளை இழந்து நிறைய சிரமங்களுக்குள்ள உட்பட்டிருக்கணும். இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எந்த ஒரு யூடியூப்லேயும் நீங்கள் தேடினாலும் தமிழில் கிடைக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம்தான். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். அப்படின்னா தான் பிரித்தானியாவில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். பிரித்தானியா மீண்டும் ஒரு ஸ்கேம் விலையில் விழுகுதா? நிறைய பேர் யூகேக்கு தொழில் தொடங்குறதுக்காக வாராக்களும் இருக்கணும், இருக்கிற தொழிலை மேம்படுத்தி செய்யணும்னு யோசித்து அக்கறையோடு இருக்கிறார்களும் இருக்கணும். அந்த தரப்பில் இருக்கிறாக்களில் ஃப்ரெஷராக சில ஆக்கள் வந்துருப்பினும் கொஞ்சம் சில விஷயங்களோட தெரிஞ்சாக்கள் சில பேர் வந்துருப்பினும் அவைகளை முக்கியமாக டார்கெட்டாக வச்சு தான் இந்த ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. என்ன நடக்குதுன்றா, இப்போ ஆஃப் லைசன்ஸ் ஷாப் இது ஒரு நல்ல ரெவன்யூ தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். யூகேயை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் ப்ராஃபிட் மேக் பண்ணக்கூடிய ஒரு மணி மேக்கிங் பிஸ்னஸ், மணி மில்கிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸில் புதுசாக வாராக்கள் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு ஓகே தாங்களும் ஷாப் தொடங்கலாம்ன்ற ஒரு ஆசையோட புதுசாக ஷாப்பை வாங்கணுமெண்டு யோசிப்பினேன். உண்மையிலேயே ஒரு நல்ல மணி மில்க் பண்ணுற ஒரு ஷாப்பாக இருந்துச்சுன்னா அது கிட்டத்தட்ட 2 lakh pounds கிட்ட வரும் உண்மையின் விலை. ஆனால் இதை தாண்டி நிறைய பதிவுகள் ஒரு சில பதிவுகள் வெப்சைட்ஸ்லேயும் சரி சமூக வலைதளங்களையும் சரி ஷாப்ஸ் சேல்ஸுக்கு இருக்குது. 70,000 50,000 30,000 கூட ஷாப் சேல்ஸுக்கு இருக்குது. எங்களோட ஷாப் நல்லா சேல்ஸ் ஆகினது. ஆனால் இப்போ எங்களால் பார்க்க இல்லாமல் இருக்குது. அதால் இப்போ ஒரு ஸ்டாஃபை மட்டும்தான் வச்சு ரன் பண்ணுறோம். அதால் சேல்ஸ் டவுன் ஆகிட்டு, சேல்ஸ் கொஞ்சம் தான் டவுன் ஆகிருக்கு. பட் நீங்கள் எடுத்தீங்களா சேல்ஸை இன்னும் பல மடங்கு உயர்த்தலாம். இப்படி நிறைய ஆசை வார்த்தைகளையும் போலியான தகவல்களையும் சமூக வலைதளங்களில் பரப்பி ஒரு சில கும்பல் புதுசாக வாராக்களுக்கு அவன் தலையில் கட்டிவிட்டு நிறைய பணத்தை சுருட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. அப்படி என்னதான் இங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடை அந்த பிஸ்னஸ் அப்போ தான் புதுசாக தொடங்கியிருப்பாங்க. விதின் 1 yearல் அந்த பிஸ்னஸ் அப்போ ஸ்டார்ட் அப் பண்ணியிருப்பாங்க. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ப்ராஃபிட்ஸ்கள் வராது. புதுசாக ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதுக்குரிய எல்லா ஃபேக் டாக்குமெண்ட்ஸையும் கிரியேட் பண்ணப்படும். ஃபேக்கான டேக்ஸ் ரிப்போர்ட், ஃபேக்கான சேல்ஸ் ரிப்போர்ட், ஃபேக்கான ஸ்டாக் ரிப்போர்ட், ஃபேக்கான கஸ்டமர் ஃபீட்பேக் ரிப்போர்ட், இப்படி எல்லாமே ஃபேக்காக க்ரியேட் ஆகும். ஆனால் அது உங்களுக்கு பெருசாக பிடிபடாது. முதலாவது வாராக்களுக்கு அது பிடிபடாது. நீங்கள் ஒரு கடையை போய் ஷாப்பை சேல்ஸ் ஆகிற ஷாப்பை எடுக்க போகிறீங்கன்னா அது முதலாவதாக மோசடி கும்பலால் கொடுக்கப்படுதுன்னா அது பூட்டி தான் இருக்கும். அந்த ஷாப்பு க்ளோஸ் இல்லான்னு இருக்கும். நல்ல ஒரு மணி ரெவன்யூ தரக்கூடிய ஷாப் ஒரு நாளுமே பூட்டுப்படாது. அப்படி பூட்டுப்படுதுன்னா அதுக்கு பின்னால் இருக்கிற காரணத்தை சரியாக அலசி ஆராயாமல் போய் விடக்கூடாது. பூட்டுப்பட்ட ஷாப்புக்கு கிட்டத்தட்ட 1 or 2 months பூட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏனெண்டா அந்த 2 month ரெவென்யூவை காட்ட வேண்டிய தேவை இல்லை. அதுக்கு முந்தைய ரெவென்யூவை காட்டுங்கண்டா ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ் தாராளமாக இப்போ இருக்கிற போஸ்ட் சிஸ்டங்களில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஃபேக்கான ரிப்போர்ட்ஸ் ஃபேக்கான இதெல்லாம் இருந்தோன்றிருக்கு. ஒரு 2 மாதம் கடை மட்டும் க்ளோஸில் இருக்குது. ஆனால் ரிப்போர்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்படி என்றேக்க புதுசாக வர ஒரு ஆள் ரிப்போர்ட்டை பார்த்து மட்டும் நம்புவார். ஏன்னா கடை க்ளோஸில் இருக்குது. க்ளோஸில் இருக்கிற கடையால் அவ்வளவு சேல்ஸை பண்ணிச்சுதா இல்லை பண்ணுமான்றது ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இதுகளெல்லாம் அவ்வளோத்துக்கு பிடிபடாது. ஏனெண்டா அக்கௌண்ட்டை வச்சு ஏதோ செஞ்சு இவங்க நல்லா ஒரு பொலிசிங் ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டை கொடுக்க சாதாரணமாக முதலாவதாக ஒரு என்ட்ரி ஆகிற ஆளுக்கு இது உண்மைக்குமே ஒரு ஓகே லாபமான ஒரு பிஸ்னஸ், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி 50,000 70,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவார். இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் எல்லாத்தையும் உங்களோட பேருக்கு மாற்றி விட்டுட்டு அவன் போயிடுவான். அப்படி வரவங்க முக்கியமாக லோயரோட வரமாட்டாங்க. லோயரோட அவங்கள்ட்ட அணியினானுங்கன்னா அப்போ நீங்கள் நிறைய பிரச்சனை கொடுப்பீங்கன்னா அவங்க சிம்பிளாக முடிக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. லோயர்கிட்டே போக மாட்டாங்க. அப்போ அந்த விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருங்க.
அப்போ அவங்க அப்படி வந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டு விட்டு அவங்க போயிடுவாங்க. போன பிறகு தான் 1 2 3 மந்த்ஸுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும், சேல்ஸ் வந்து இந்த கடையில் குறைவு, எல்லாம் பிழைச்சி போச்சுன்னு. இப்படி மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இருக்கிற ஷாப்ஸில் வந்து மேலே இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட், அது வந்து ஹோல் பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த பிஸ்னஸ் ஃப்ளாட்டையே இவனுங்கள் போய் ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை ரெண்ட்டுக்கு விடலாம், கூட மணி மேக் பண்ணலாம், அப்படியெல்லாம் நிறைய ஆசை வார்த்தைகளை காட்டிட்டு உங்கள்கிட்ட தள்ளிட்டு போயிடுவாங்க. பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா தயவு செஞ்சு யூகேயில் ரொம்ப அவதானமாக இருங்க. என்னென்னா நிறைய பேர் நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணி இப்படியே புதுசாக வாராக தலையில் காட்டிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் முதலாக வாங்க போகிறீங்கன்னா ஒரு ஆளோட அனுபவத்தையும் அவருடைய அறிவுரையையும் கேட்டுட்டு வாங்குறது நல்லது. அதோட கட்டாயம் நீங்கள் வந்து லோயரை வச்சு நீங்கள் மூவ் பண்ணி இந்த டீலை முடிக்கிறது சால சிறந்தது. ஏன்னாண்டா ஒரு டீல் முடிஞ்ச பிறகு சிக்கல் வந்தாலும் லோயரை வச்சு வடிவாக டீல் பண்ணி கொள்ளலாம். ஏன்னாண்டா இவ்வளோ சேல் செய்யும்னு சொன்னீங்கள், செய்யலை, என்ன நடந்தது, உண்மையான டீட்டெயிலான ரிப்போர்ட் எல்லாத்தையும் தாங்கன்னு கேட்டு வாங்கி சரியாக அணுகுமுறைக்கு போனால் உங்களோட பக்கம் வரும். அதே தவிர்த்துட்டு நாங்கள் குருட்டத்தனமாக கையில் காசை கொடுத்துட்டு வாங்குவோம்ன்ற மாதிரி போனோம்டா அது கடைசியாக பிரச்சனையில் தான் முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இது ஒரு சுருங்கிய காணொலி தான். இதை பற்றின மேலும் விரிவான காணொலியை நான் தயாரிக்கணும்னா கீழே இருக்கிற காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. அப்படின்னா தான் நான் ஒரு டீட்டெயிலான காணொலி இதை பற்றி நான் இன்னொரு நாள் தயாரித்து போகிறேன். இன்னொரு காணொலி உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.